தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து தன்னுடைய முதல்கட்ட பிரச்சாரத்தை தமிழக வெற்றிக் கழக தலைவர் துவங்கிவிட்டார். மாபெரும் வெற்றியை நோக்கி தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு பீடு நடை போடுகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் வருங்கால முதல்வர் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வேட்பாளர் தேர்வு அறிமுகம் நடந்துள்ளது. Everybody is very happy about the selection and everybody is waiting to cast their votes on 23rd April and make him the Chief Minister of Tamil Nadu. நிச்சயமாக வெற்றி எங்கள் பக்கம் இருக்கும். தலைவர் விஜய் ஒரு அற்புதமான உரையை இன்று உரையாற்றியிருக்கார். அந்த உரையிலே பல நல்ல திட்டங்களை அறிவித்திருக்கிறார். மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது, நீதி எங்கள் பக்கம் இருக்கிறது. எனவே இந்த பணத்தை காட்டி மிரட்டுவதோ ஆட்சி அதிகாரத்தை காட்டி மிரட்டுவதோ இங்கு செல்லாது. மக்கள் எழுச்சியாக இருக்கிறார்கள். விசில் சத்தம் உரக்க கேட்க போகிறது. வெற்றி எங்கள் பக்கம்தான். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தொகுதியில் தளபதி வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு பாரம்பரியமான திமுக குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நான் இப்போ ஜனவரி மாதம் தளபதியோட முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தேன். அது இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சூலூர் தொகுதிக்கு. கண்டிப்பாக நிச்சயம் கோயம்புத்தூர் சூலூர் கண்டிப்பாக நிச்சயமாக நாங்கள் ஒரு வெற்றி வாய்ப்பை தளபதியோட கையில் சமர்ப்பிப்போம். 234 தொகுதியிலையும் தனிச்சு போட்டியிடுறாரு. அது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதுக்கு அந்த தைரியம் அவர்கிட்ட இருக்கு. ஆப்போசிட்ல 24 கட்சியும் இன்னொரு கூட்டணியில் 10 கட்சியும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க. தனி ஒருத்தரா தளபதி அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றாரு. இவங்க நேர்மையானவங்களா இருந்தா 5 வருஷம் ஆட்சி சேர்ந்தவங்க இத்தனை கட்சியை கூட்டணி சேர்ந்து எதிர்க்கிறவங்க அவசியமே இல்லை. நல்லாட்சி இருந்தாங்க தனியாவே நிக்கலாம். இதுவரைக்கும் அந்த மாதிரி திமுக அந்த தவறை செய்யவே இல்லை. தனியா நிக்கிற தவறை செய்யவே இல்லை. ஒரு 10 பேர்த்த கூட்டணி போட்டு தான் நிற்பாங்க. நின்று தான் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டை வாங்கி உட்காருவாங்க. பட் தளபதி அப்படி இல்லை. முதல் எலெக்ஷன்லயே முதல் தேர்தலையே 234 பேரையும் சாதாரணமானவங்க, ஒரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து ஒரு சாதாரணமான கூலி தொழிலாளி இருந்து எல்லாத்தையுமே ஒரு வேட்பாளரை அறிமுகப்படுத்தினதுக்கு நான் என்னோட சார்பை நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னையும் இந்த புகழ் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அவருக்கு நான் எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூர் நிற்கிறாரு. செந்தில் பாலாஜி ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அதான் செந்தில் பாலாஜி ஏன் கரூர் விட்டு போட்டு இங்க வராருன்னா பயம். அந்த பயம் தான் அவர் இங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்கு. தொண்டாமுத்தூர்ல வேலுமணி நிக்கிறாரு. ரெகுலரா அங்கேயே தான் அவர் நின்று ஜெயிச்சிட்டு இருக்காரு. இவர் திமுக நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் சவுத்துக்கு நிக்கிறாரு. அவர் அப்படி காப்பாத்துறமா இருந்தா தொண்டாமுத்தூர்ல போய் நிக்கணும் வேலுமணியை எடுத்து. செந்தில் பாலாஜி அது ஏன் நிக்கல? அவர் கரூர்ல நின்று கோயம்புத்தூர் திமுக காரங்களே அவர் யாரையும் மேலுக்கு வர விட மாட்டார். ஏன்னா அவரு கரூர்ல நின்று ஜெயிச்சாருன்னா இங்க யாராவது சப்போஸ் ஜெயிச்சா அவங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆயிடுவாங்கறதுக்காக அவர் திரும்ப இங்கே நிக்கிறாரு. அது மிகப்பெரிய தவறு. கோயம்புத்தூர்ல இருக்கிற திமுக காரங்க இது உணர்ந்து வரணும் இங்க கட்சிக்கு. இப்ப கூட லேட்டஸ்டா நேத்து கூட ஒரு கவுன்சிலர் கூட வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க திமுக கவுன்சிலர். அது மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்கோம். பாரம்பரியமா இருக்கிறவங்களே வெளில வர்றதுக்கு தயாரா தான் இருக்காங்க திமுக விட்டு. ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்ட்ராங்காவே இருக்கும். அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்ப 10 வருஷமா அவர் எம்எல்ஏ இருக்காரு. இன்னொருத்தர் மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவர் மாவட்ட செயலாளராக இருந்து எந்த நல்லதும் அவர் பண்ணல. கட்சிக்காரங்களுக்கே நல்லது பண்ணுவார், தொகுதிக்கு எப்படி பண்ணுவார். அதனால நம்ம வெற்றி வாய்ப்பு. பாபநாசம் சட்டமன்ற தொகுதி தஞ்சை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்தவன். இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் 234 தொகுதிக்கும் இன்னைக்கு அறிவிச்சார். அதுல எனக்கு பாபநாசம் சட்டமன்ற தொகுதி அறிவிச்சார். அவருக்கான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய சின்னமானது விசில் சின்னம். இந்த சின்னத்துக்கு பாத்தீங்கன்னா மக்களிடம் ரொம்ப வரவேற்பு இருக்கிறது. இந்த வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு என்றால், கடந்த 5 வருட காலமாக உள்ள மக்களிடம் பல கொந்தளிப்பு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உண்மையான ஒரு நிகழ்சனமான ஒரு உண்மை. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாமே ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு வச்சிருக்காங்க. அந்த மாற்றத்துக்கு கண்டிப்பா நாங்க ஒரு முன் உதாரணமாகவும் அவங்களுக்கு ஒரு பக்கபலமாகவும் நாங்க இருப்போம். மக்களுடைய தேவைகளை நாங்க பூர்த்தி செய்வோம். மக்களுக்கு நாங்க காவலாக நாங்க இருப்போம் அப்படிங்கறத இந்த நேரத்தில் இந்த வாயிலாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.